கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் கதை சொல்லும் விதமாக இருக்கட்டும், புதிய ரசனைகளை ரசிகர்களுக்கு தருவதாக இருக்கட்டும், படத்தை உருவாக்கும் விதமாக இருக்கட்டும், தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்திற்கு எப்பவுமே எடுத்து செல்பவர்கள் இளம் நம்பிக்கைக்குரிய படைப்பாளிகள் தான். அந்த வகையில் வரிசையில் தமிழ் சினிமாவின் நம்பிக்கை நட்சத்திர வரிசையில் வந்திருக்கும் ஒரு இளம் இயக்குனர் திரு அஜய் ஞானமுத்து அவர்கள். இன்னைக்கு என் சினிமா நிகழ்ச்சியில் அவர் தான் நம்முடைய விருந்தினர். அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தொடர் வெற்றிகள் உங்களுக்கு. வாழ்த்து மழையில நனைஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ எங்க சார்பாகவும் வாழ்த்துக்கள். டி மாண்டி காலனி, அதுக்கப்புறம் இந்த படம் இமைக்கா நொடிகள், ரெண்டுமே நல்ல ஒரு வெற்றி, ஒரு ஜெனுவனான வெற்றி உங்களுக்கு தேடி கொடுத்துருக்கு. கண்டிப்பா நிறைய வாழ்த்துக்கள், நிறைய பாராட்டுக்கள் இருக்கு. இந்த வெற்றியை ஒரு இளம் இயக்குனரா நீங்க எப்படி பாக்குறீங்க? சந்தோஷத்தை விட இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அதிகம் கொடுக்குது. இன்னும் அடுத்தடுத்து நம்ம இன்னும் பெட்டராக பண்ணணும். இன்னும் நிறையா விஷயங்கள், நிறைகளும் இருக்குது, குறைகளும் இருக்குது. குறைகளை திரும்பி அடுத்த வாட்டி ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. அண்ட் நிறைகள் திரும்பி அது இன்னும் நிறையா நம்ம அந்த பாராட்டுகள் பெறணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது. இந்த படத்தை பற்றி எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படி தேடி பிடிச்ச விமர்சனங்கள் ஏதாவது இருக்குமா அப்படி பார்த்தா கூட அந்த படத்தில் படத்துடைய லெங்க், குறிப்பாக அதர்வாவுடைய போர்ஷன் கொஞ்சம் லாங்காக இருக்குது, அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி, இந்த மாதிரி பலவாறான கருத்துக்கள் இருக்குது. அஸ் அ கிரியேட்டராக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறை குறைகளை அலசி ஆராய்ஞ்சு அது என்ன சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு அலசி வச்சிருப்பீங்க இல்லையா? அதை பத்தி சொல்லுங்க. ஒரு கிரியேட்டர் இந்த படத்துக்கு இந்த போர்ஷன் எந்த அளவுக்கு பிளஸ் ஆவோ மைனஸ் ஆவோ, ஏன் இது, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? டி மாண்டி காலனி பண்ணதுக்கு அப்புறம் டி மாண்டி காலனி நிறைய பேருக்கு பிடித்திருந்தாலும் அது என்னன்னா, அதுலேயும் இருந்த கிரிட்டிசிசம் என்னன்னா, ரொம்ப ஒரே ஜானராக இருக்குது, லைக் கம்ப்ளீட் சீரியஸாக இருக்குது, ஒரு சின்ன பிரேக் கூட இல்லை, போய் ஒரு ரூம்குள்ளே அடைஞ்சதுலேருந்து பேய் இவ்வளோவா ஆட்டி படைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ என்னன்னா, ஆக்சுவலாக லுக்கிங் அட் ஹிஸ்ட்ரி, நம்ம மேஜராக மல்டி ஜானர் ஃபிலிம்ஸ் என்ஜாய் பண்ணி வாழ்ந்த ஒரு, ஆமாம், இது எல்லாமே ஆமாம் அதுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போன படங்கள் எல்லாமே மல்டி ஜானர் ஃபிலிம்ஸ். இன்னும் சொல்லப்போனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் அம்மா சென்டிமெண்ட்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மல்டி ஜானர்ன்றது எல்லாமே இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள். அதை நான் ஃபஸ்ட்டு படத்தில் பண்ணல. அண்ட் நான் முருகதாஸ் சார்ட்டிருந்து அதை நான் பண்ணாமல் ஒரு படம் பண்ணிட்டோமோ ப்ளஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ண விஷயம். அதை தாண்டி ப்ளஸ் இந்த படத்தில் என்னென்னா, ரெண்டு வெவ்வேறு கதைகள் இருக்குது. ஒரு கதை ரெண்டுமே கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டிங்காக ரெண்டும் போட்டோம் டில் சர்டன் பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே கதையாக ட்ராவல் ஆக போகுது. ஸோ ரெண்டுமே கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டில் ரெண்டு கதை இருக்கட்டும் அப்படின்னு ஒரு கதையை பயங்கர சீரியஸாக டார்க்காக வச்சுட்டு இன்னொரு கதையை டோட்டலாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு கதை அப்படின்னு வைக்கணுன்றது தான் இன்டென்ஷனே. இதில் என்ன நான் இதில் நான் கற்றுக்கிட்ட, இதில் நான் உண்மையிலே நான் பண்ண தவறு என்ன அப்படின்னா, இப்போது இதே கதை ரெண்டு வெவ்வேறு செட் ஆஃப் ஆர்டிஸ்ட் இல்லாமல் ஒரே ஆர்டிஸ்ட் பண்ணி ட்ராவல் ஆகி போயிருந்தால் இந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்காது. இட் லுக் லைக் டூ டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். ஸோ லுக் லைக் டூ டிஃப்ரெண்ட் ஃபில்ம்ஸ். So I think that is where I would have done a mistake. கதையை நீங்கள் பென் பண்ணும்போது அனுராக் காஷ்யப் அவர்கள் தான் நடிக்கணும்னு நினச்சிங்களா, இல்லை அவரை நினச்சி எழுதுனீங்களா? How did this combination like? நினச்சி எழுதுனது கௌதம் மேனன் சார். Really? Yeah. So I wanted an antagonist who's fresh as in இப்போ இன்னொரு நீங்கள் பேசுனீங்கன்னா அனுராக் சார் அப்படின்னா உங்களுக்கு மைண்டுக்கு ருத்ரா மட்டும்தான் வரும். பட் பிரகாஷ் ராஜ் சார் ஒரு வேளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பிரகாஷ் ராஜ் சார் இதை விட நிறைய வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் அ சீசன்ட் ஆர்டிஸ்ட் ஹூ வில் பிரிங் ஷேட்ஸ் ஆஃப் தேர் அதர் ஃபிலிம்ஸ் இன் டு திஸ் ஃபிலிம். மற்ற அவங்களோட ரோல்ஸ் இங்கே வந்துடக்கூடாது அப்படின்றது தான். ஏன்னா பிகாஸ் நான் நினச்சது இந்த படத்தோட யூஎஸ்பி அந்த கேரக்டர் தான். நம்ம இந்த படத்தில் என்ன ஒரு தனி யூஎஸ்பின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, கண்ணு விரிகிறத அவரை பார்த்தா. ஸோ அப்படி நினச்ச ஒரு கேரக்டர் இந்த ருத்ரான்ற கேரக்டர் கௌதம் சாருக்கு தான் எழுதணும். கௌதம் சாரும் கேட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டட். இட் வாஸ் ஆல்மோஸ்ட் த்ரூன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அவங்களோட ஸ்கெட்யூல் ரொம்ப ஜாம் பேக்ட், அவரோட டிரெக்ஷன் ஸ்கெட்யூல். ஸோ அதுலேருந்து ஒரு 35 டேஸ்ன்றது அவருக்கு இம்பாசிபிளான ஒரு விஷயம். அந்த 35 டேஸ் எங்களுக்கு கொடுக்குறது. அப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தான் இந்த அக்கீராவோட ட்ரெய்லர் வந்துச்சு. ஹிந்தியில் முருகதாஸ் சார் அக்கீரான்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதோட ட்ரெய்லர் வந்துச்சு. ட்ரெய்லரில் ஒரு 6-7 ஷாட்டு தான் பார்த்தோம் நாங்கள், அனுராக் சாரோட ஷாட்டு. அதில் குறிப்பாக ஒரு ஷாட் அவர் ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு ஒரு போலீஸ் ஜீப்பில் உட்காந்துட்டு சிரிப்பார். அது அதில் அவ்வளோ ஒரு சைக்காட்டிக்கான ஒரு விஷயம் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நம்ம படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், இதுலேயே அந்த மாதிரி ஒரு ஷேட் ஒன்று இருக்குது, ஒரு காப் ஷேட் ஒன்று இருக்குது. பார்த்த உடனே இது பயங்கரமாக இருக்கே, நம்ம இவரை வச்சு ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் பார்க்கும்போது இல்லை இவரை நம்ம டெஃபினட்டாக வேறு மாதிரி மோல்டு பண்ணி ஒரு ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு அந்த நம்ம எதிர்பார்க்குற
அந்த ஒரு எல்லாமே இவர்கிட்ட இருக்கு. ஆமா, இட் இஸ் ஒரு கைண்ட் ஆஃப் மெனசிங், ஒரு கொஞ்சம் சைக்காட்டிக், கொஞ்சம் ஃபன்னி, நியூரோட்டிக். ஆமா. ஸோ அது வந்து ஒரு மாதிரி இருக்கணுன்றதுனால அவர் ஓகே பண்ணணும்னு டிசைட் பண்ணி பாம்பேக்கு போனேன். போய் நரேட் பண்ணி ஒரு 15-20 மினிட்ஸ் தான் கேட்டிருப்பார். கேட்டோன்னா மேம் திஸ் ரியலி நைஸ், திஸ் ஒர்க்கிங், ஐ வில் டூ இட் அப்படின்னாரு. நமக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். திரும்பி நடுக்கு அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. ஒரு பார்ட் ஆஃப் நயன்தாரா பண்ற விஷயங்கள்லாம் வந்து பொதுவா ஹீரோஸ் பண்ற மாதிரியான ஒரு, ஆமாம், அது வந்து எப்படி இந்த கதையை வந்து நீங்க அவங்களுக்காக எழுதுனீங்களா இல்ல ஒரு ஹீரோ மயமா வச்சு எழுதி அதுக்கப்புறம் அதை ஹீரோயினா வந்து we are just curious to know. ஆக்சுவலி ரிட்டன் ஃபார் அ ஹீரோ. Okay. ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் தான். So we were right. ஆமாம். பட் என்னன்னா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் போயிட்டே இருக்கும்போது ரொம்ப ஃப்ளாட்டாக ஒரு ரெகுலர் டபுள் ஹீரோ ஃபில்ம் மாதிரி இருக்குது. லைக் நிறைய விஷயங்கள் ப்ரெடிக்டபிளாகவும் இருக்குது. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஒன்று யோசித்தோம். என்னென்னா த வில்லன் இஸ் கான்ஸ்டன்ட்லி புட்டிங் த ப்ரொட்டாகனிஸ்ட் டவுன். இப்படி ஆகிட்டே இருக்கும்போது என்னென்னா எனக்கு வந்து இட் லுக்ட் வெரி ஃப்ளாட். ஒரு மேல் ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு இது செட் ஆகுறதுன்றதை விட ஒரு மேல் ப்ரொட்டாகனிஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்க்ரீன் பிளேயாக கொஞ்சம் இறங்குற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், கன்வின்சிங்கிறத தாண்டி ஐ டென்ட் ஃபைண்ட் இட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ நானும் சரி ரைட்டர்ஸ் என் டீம் எல்லாமே பேசும்போது வாட் இஃப் இட் இஸ் அ ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்ட் அப்படின்றத யோசிக்க ஆரம்பித்தோன்னே பட் அவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்கோம், அவ்வளோ ஒரு ஸ்மார்ட்னஸ் கொடுத்துருக்கோம். ஒரு ஹீரோ பண்ண வேண்டிய விஷயம் அது. டக்குன்னு இப்படி மாற்றினா அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும், நீங்கள் யாரை மைண்டில் வச்சுட்டு இந்த கேள்வி கேட்குறீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஒரே ஒருத்தவங்க தான், அவங்களுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம், பிச் பண்ணுவோம். அவங்க ஓகே சொன்னாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ஒர்க், இது டெஃபினட்டாக நத்திங் டு வெரி. அவங்க ஓகே சொல்லலைன்னா நம்ம திரும்பி இந்த மேல் ப்ரொட்டாகனிஸ்ட் ஐடியாவுக்கே வந்து அப்போ பார்க்கலாம். யாருன்னொன்னா நயன் மேம் அப்படின்னு. ஸோ இப்படி தான் நயன் மேமோட என்ட்ரி. முருகதாஸ் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பயணம் இருக்கு. ஸோ ஒரு டைரக்டரா நீங்க மாறினதுக்கு பிறகு லைக் ஃப்ரம் டி மாண்டி காலனி டு திஸ் இமைக்கா நொடிகள் ரெண்டுமே ஹேப்பன்ஸ் டு பி ஒரு கைண்ட் ஆஃப் ஹாரர் த்ரில்லர். ஒரு பயத்தை எப்படின்னு தெரியாது, ஆனா ஒன்னு வந்து பேய் பயம், இன்னொன்னு வந்து ஒரு பயம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஜானர். ஸோ உங்களுடைய பயணம் பத்தி சொல்லுங்க. இந்த ரெண்டு படங்கள் இமைக்கா நொடிகள் தான் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட். எழுதுனதா இதான் முதல் ஸ்கிரிப்ட். பட் அப்போ வந்து இதுக்கான என்ன சொல்கிறது, இதுக்கான பட்ஜெட்ஸும் இதெல்லாம் வந்து எங்களால் பண்ண முடியல, ஓகே பண்ண முடியல. ரைட் ஃப்ரம் 2013 மார்ச்லேருந்து மீ அண்ட் அதர்வா ட்ரைங் டு இதை பிச் பண்ணி எங்கேயாவது ஓகே பண்ணி இது எப்படியாவது ஒரு படமாக்கணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். பட் அது நடக்கவே இல்லை. பாருங்க, அது இவ்வளோ நல்லா நடக்கணும்னு இருந்திருக்கு, அதனால மேபி இருக்கலாம். ஸோ அப்போ தான் நான் வந்து என்ன நினச்சேன்னா, ஓகே டைம்ன்றது ஒன்று போயிடுச்சு அப்படின்னா தென் வி ஆர் நாட் கோயிங் டு கெட் இட் பேக். நான் வந்து துப்பாக்கி முடிச்சுட்டு துப்பாக்கியில் முருகதாஸ் அஸ்டன்ட்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் ஏடின்னு சொல்லி பிச் பண்ணிருக்கும்போது அவர் பார்த்தா அந்த பக்கம் ஹாலிடே முடிக்கிறாரு, கத்தி முடிக்கிறாரு. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தம்பி நீ எப்போ ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, சார் நான் துப்பாக்கியில் அசிஸ்டன்ட். ஓ துப்பாக்கியா அப்படின்னா ரொம்ப ஏதோ பழைய அசிஸ்டன்ட் மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தென் ஐ தாட் ஓகே, ஸோ ஐ தாட் ஓகே டைம் இஸ் ரன்னிங் அவுட், நம்ம குயிக்காக பண்ணணும்னா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வெரி வெரி காம்பேக்டான பட்ஜெட்டில் ஒரு ஹிட் ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதணும் அப்படின்ற போது தென் டி மாண்டி காலனின்ற ஸ்கிரிப்ட் எழுதுனது. எழுதி முடிச்சு அருள்நிதி பிரதர் அப்ரோச் பண்ணா and he was very happy. டக்கு 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 நடந்து very nice film also. ஸோ டக்கு 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 நடந்து முடிஞ்ச படம் அது. இப்போ டி மாண்டி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, I think that is a good fairly film, good, fairly good film only. You also feel the same. ஆமா, and எனக்கு மட்டுமே தெரியும் அதில் எவ்வளோ தவறுகள் இருக்குன்னு. அதை நான் டெஃபினட்டாக நிறையா வந்து இந்த ஃபிலிமில் குறைச்சாச்சு. இதில் இப்போ நிறைய பேர் சொல்கிற தவறுகள் அடுத்ததில் குறைச்சி அப்படியே போகும். மற்ற ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த குட்டி பாப்பா அவன் பயங்கரமாக வந்து ஷீஸ் லைக் ஷீஸ் பிகம் வைரல் அப்படின்னு தான் சொல்லணும். சொல்லுங்க, மற்ற கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் எப்படி, ஹவு டிட் யூ ப்ளீட் இன் அதர் கேரக்டர்? குழந்தை கேரக்டர் வந்து நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் நினச்சிங்களா, ரொம்ப பேச வைக்கிறோமே இந்த குழந்தை அப்படின்னு நினச்சிங்களா? இல்லை அப்படி நினைக்கிறேன். யூ கால்குலேட்? ஐ ஆக்சுவலி திங்க் தேர் இஸ் அ வெரி வெரி ஸ்மால் கிரிட்டிசிசம் ஃபார் அந்த இதுக்குமே. ஏன் அந்த குழந்தை இப்படிலாம் பேசுது, மரியாதை இல்லாமல் பேசுது அப்படின்றது. பட் தென் நான் என்ன நினைக்கிறேன்னா, அம்மாவை ஒருத்தன் தப்பாக பேசும்போது ஒரு குழந்தை அப்படி வந்து நிற்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன் தட் வே ஐ திங்க் ஐ ஆம் ரைட். ஸோ ஆமாம், பிகாஸ் ஷீ இஸ் அ சிங்கிள் பேரண்ட் அண்ட் சம்படி இஸ் லைக் ஒரு அளவுக்கு மீறி ஒன்று பேசுகிறான், அம்மாவை பற்றி பேசுகிறான்னும் போது ஒரு குழந்தை வந்து நிற்கணும். அது நிற்கிறதுன்றது நல்ல விஷயம். ஆனால் அந்த குழந்தைய அவங்க அப்படி தான் வளர்க்குறாங்கன்றது தான். படமாக பார்த்தீங்கன்னா அந்த அப்பாவே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, யாராக இருந்தாலும் கண்ணை பார்த்து பேசணும், எதுக்கும் பயப்படக்கூடாது. ஸோ தட் இஸ் ஹவ் நான் வந்து எங்கள் வீட்டில் நான் வந்து ஐ எம் brought up by a lot of strong women. ஸோ ஐ லைக்
women to be like that. Okay. ஸோ அதனால ஐ டோன்ட் ஃபைண்ட் இட் ராங். ஆனால் அந்த குழந்தை ஸ்டார்டிங்ல இருந்தெல்லாம் அப்படி ஓவர் வாயெல்லாம் பேசல. அதுதான் படம் பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். ஆமாம், அந்த ஒரு பாயிண்ட்ல எவனோ ஒருத்தன் அப்படி சொல்லும் போது அம்மாவை நீ எப்படிடா பேசலாம்னு ஒரு குழந்தை வர்றது obviously for me it's absolutely right. I have no proud of them. Very proud of it. I like all kids to be like that. Specifically I like to be இந்த கேர்ள் கிட்ஸ் டு பி லைக் தட்ன்றது நீட் ஆஃப் தி ஹவர்னு கூட சொல்லலாம். நீங்கள் அதுவும் கேட்டிங்கன்னா அப்போவே அந்த அம்மாவும் சொல்லுவாங்க பெரியவங்களை அப்படி பேசக்கூடாது ஷாலு அப்படின்வாங்க. ஸோ தட் இஸ் அதை தாண்டின ஒரு விஷயம் தான். ஸோ அண்ட் அந்த குழந்தை வந்து ஐ திங்க் ஷீஸ் born to be an artist. ஷீஸ் பர்ஃபெக்ட். ஆமாம், நாங்கள் வந்து ரொம்ப நாங்கள் வந்து கஷ்டப்பட்டோம், ட்ரெயின் பண்ணோம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஷீ இஸ் born to be an artist. அத்தர்வா பிரதர் இந்த ஸ்கிரிப்ட் இது என்னைக்கு வந்தாலும் ஜெயிக்கும்னு நம்பினவர் அவர். 2013 இந்த ஸ்கிரிப்டை நாங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் போகாத ப்ரொடியூசர்ஸ் கிடையாது. பட் இன்னைக்கு வந்து இது ஒரு படமாக இருக்குது. பட் ரைட் ஃப்ரம் day 1 till the end he was there. இது நடக்கும், இது கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கு அவர் கொடுத்த சப்போர்ட்டாக இருக்கணும். இந்த படத்தில் அவ்வளோ விஷயங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு. லைக் ஒரு 14-15 ஃப்ளோர்ஸ் பில்டிங்கில் ஜஸ்ட் ஒரு ரோப்பை கட்டிட்டு ஜம்ப் பண்ணி வரதா இருக்கட்டும். அண்ட் ஒரு கிளைமேக்ஸ் சேஸ் ஒன்று இருக்குது. அந்த சேஸில் வந்து I didn't want the dupe to ride the ambulance. ஸோ அவரே உட்காந்து ஒரு 100 km ஸ்பீடில் ஆம்புலன்ஸும் போது 100 km ஸ்பீடில் ஜீப்பும் வருது. ஒரு ஃப்ளைஓவர் மேலே சேஸ் எடுக்கிறோம், வந்து இந்த ஜீப் இடிக்குது. அவர் ஜஸ்ட் ஹீஸ் நாட், யாருமே அது யூஸ் ஆகிருக்க மாட்டாங்க. நமக்கு தெரியுமா ஒரு 100 km ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது ஒரு வண்டி வந்து இடிச்சா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது நமக்கு தெரியாது பேசிக்காக. இன்கேஸ் லைட்டாக சம்திங் ஹேப்பன்னா இடித்து மேலேருந்து டாப்பில் கீழே விழுந்துருக்கும். பட் இது எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் என்னையா பண்றீங்க அப்படின்னு அந்த ஃபியர் இருந்துச்சு. பட் தென் he wanted to do everything for the film. So அவர் டெஃபினட்டா ஒரு படம் ஹிட் ஆனாலே அடுத்து வந்து பெரிய பெரிய ஹீரோஸ் ரஜினி சார், அஜித், விஜய் அந்த மாதிரி கதை சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்க 2 படம் ஹிட் ஆயிருக்கு, பயங்கர ஹிட் ஆயிருக்கு. யூ பிகம் ஒன் ஆஃப் த ப்ராமிசிங் டைரக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா. அடுத்து உங்களுடைய படம், உங்களுடைய கதைகள் எப்படி இருக்கும்? ஒரு சர் நேம் மாதிரி this genre called thriller will always stay in my films. ஏன்னா I came to films basically சிக்னேச்சர் மாதிரி ஒரு செகண்ட் நேம் இருக்கும்ல, அந்த மாதிரி எப்பவுமே என் படங்கள் என்ன ஜானர்னா த்ரில்லர்ல தான். why is it? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? because I love thrillers. Nothing else can keep me hooked to the screen other than thrillers. so thriller-ன்ற ஜானர் வந்து it is got a கெப்பாசிட்டி. அதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ என்ன, இப்போ ஒரு ரொமான்டிக் ஃபில்மோ இல்லை ஒரு காமெடி ஃபில்மோ, the people in the screen or the film has to keep you hooked. But thriller-ன்ற genre வந்து by itself has the nature of keeping the people hooked. Okay. It is a minimum just guarantee. Just by being thriller, you get hooked. என்னமோ நடக்க போதோ, இது ஆகுமோ, or you want to get hooked to it, இல்லையா? ஆமா, இல்ல என்னமோ just basic thriller நீங்க ஒரு மூட்ல ஸ்டார்ட் பண்ணாலே people will be like என்னமோ நடக்க போகுது, ஏதோ நடக்க போகுது. So that is half done. So அதுதான் தமிழ் சினிமாக்கும் இது வந்து இந்த ஜானர் ஒன்றும் புதுசு கிடையாது. நிறைய பேர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, ஹிட் ஆயிருக்கு, மாறி 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 நிறைய பார்த்துருக்கோம், பழக்கப்பட்டிருக்கோம். ஆஸ் அன் ஆடியன்ஸ் கூட நம்ம அது பழக்கப்பட்ட ஆடியன்ஸ் தான். இது இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கு, இது நம்ம தமிழ் படம் அப்படியெல்லாம் கூட சொல்லிடுற அளவுக்கு. அப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு ஜானர் கொடுக்குற டைரக்டரா நீங்க கண்டினியூஸா அது இருக்க போகுதுன்னு சொன்னதுனால உங்களுடைய தனித்துவம் என்னன்னு சொல்ல விரும்புறீங்க, ஒரு என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்களாக தான் என் ஸ்க்ரீன் பிளே இருக்குன்ற ஒரு விஷயம் நான் டெஃபினட்டாக ஐ வில் மேக் ஷூர். பி டி மாண்டி காலனி ஆர் திஸ் ஃபில்ம். நிறைய பேர் சொன்னதுன்னா இது எக்ஸ்பெக்டே பண்ணல, திஸ் வாஸ் ஸோ அன்எக்ஸ்பெக்டட், திஸ் வாஸ் நாட், இது வி டிட்ன்ட் நோ திஸ் வாஸ் கம்மிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. திஸ் ஐ வில் மேக் ஷூர் இன் ஆல் ஆஃப் மை ஃபில்ம்ஸ். பிகாஸ் என்னோட ரைட்டிங் பேட்டர்ன்லேருந்தே வந்து மேபி என்னோட பிளாட் பாயிண்ட்ஸ்னு கொஞ்சம் எழுதும்போதே வந்து ஐ வில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆல் த ட்விஸ்ட் அண்ட் தென் பில்ட் த ஸ்டோரி அரவுண்ட் இட். ஸோ ஐ எம் லைக் மோர் ஆஃப் அ ட்விஸ்ட், அந்த ட்விஸ்ட்டை ரொம்ப ரசிக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அந்த விஷயங்கள் நிறையா இருக்கும் டெஃபினட்டாக. அவரோட படம்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அப்படி ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. நீங்கள் பார்க்க விரும்பும் சினிமா, நீங்கள் எடுக்க விரும்பும் சினிமா. இப்போ நான் வந்து ஃப்ரீ அப்படின்னா நான் ஐ ஜஸ்ட் கோ டு அ தியேட்டர், மார்னிங் போயிட்டு 4 ஷோ கண்டினியூஸாக பேக் டு பேக் வேறு படங்கள் பார்த்துட்டு நைட்டு திரும்பி வீட்டுக்கு வரும். ஸோ ஐ லவ் வாட்சிங் ஃபிலிம்ஸ். அது எப்படி இருந்தாலும் சரி, நானும் சரி, என் அசிஸ்டன்ஸ்லாம் பாவம் அவனுங்க இருக்குது, ஃபேமிலி இருக்குது, அது இருக்குது, அது சொல்லக்கூட முடியாது அவங்களால. படத்துக்கு போகலாமா, ஓகே சார் அப்படின்னு வந்துடுவானுங்க. ஃபோன் வந்துட்டு இருக்கும், மெசேஜ் வந்துட்டு இருக்கும், நான் பாட்டில் உட்காந்து படம் கண்டினியூஸாக பேக் டு பேக் பார்த்துட்டே இருக்கும். ஸோ ஐ லவ் ஆல் டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ். பட் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறதுன்றது வேறு. ஸோ அண்ட் இன்னொன்று என்னென்னா ஐ திங்க் ஐ எம் வெரி சேஃப் in this genre and this kind of scripts. அப்ப அந்த சேஃப் ஜோன் விட்டு வெளிய வந்தீங்கன்னா வேற எந்த ஜானர் டச் பண்ணுவீங்க? மேபி a very light hearted romantic script ஏதாவது. ஓகே. தமிழ் சினிமால ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வர மாட்டேங்கறாங்க, வரவு குறைவாயிடுது.
பைரசி எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க, அதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? என்னோட ஆன்சர் டோட்டலி கான்ட்ராக்டிங்காக இருக்கலாம். ப்ளீஸ். ஐ ஆல்வேஸ் திங்க் கண்டென்ட் பிளேஸ் த கீ. இந்த கண்டென்ட் இஸ் குட், அவங்க டெஃபினட்டாக வருவாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் த சைஸ் ஆஃப் த ஃபில்ம் இஸ், நீங்கள் எவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறீங்க, இதெல்லாம் தாண்டி கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா இட் வில் ஸ்ப்ரெட் லைக் ஒரு ஃபயர் மாதிரி பரவும். தே வில் கம் இன் அப்படின்ற ஹோப் எனக்கு இருக்குது. நீங்கள் அப்படியே நீங்கள் பேக் இன் ஹிஸ்ட்ரி போய் பார்த்தாலும் நல்ல படங்கள், ரொம்ப நல்லா எல்லாருமே என்கேஜ் பண்ண படங்கள் தோற்றது கிடையாது. நிஜமான நல்ல படங்கள் தோற்றது கிடையாது. நல்ல படங்களுக்கு நமக்கு வேறு வேறு டெஃபினிஷன்ஸ் இருக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல படம்ன்றது எல்லாருக்குமே பிடிக்கிற படம் தான் நல்ல படம். அந்த மாதிரி படங்கள் தோற்றதே கிடையாது. ஸோ ஆடியன்ஸோட இன்ஃப்ளோ கம்மியாக இருக்குது, ஃபுட்ஃபால் கம்மியாக இருக்குன்றதுலாம் ஐ திங்க் இட் இஸ் சம்திங் தட் ஹஸ் டு டூ வித் த கண்டென்ட், நத்திங் வித் பீப்புள்ஸ் மைண்ட் செட். அது எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க அடுத்த லெவல் ஆஃப் டிஜிட்டல் இதெல்லாம் வந்துருச்சு, நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான். தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் ஆல் டுகெதர். இட் ஹேஸ் நத்திங் டு டூ வித் தியேட்டர் அப்படின்னா சினிமான்றது என்னோட இது. நம்ம ஆடியன்ஸ் ஆர் வெரி மச் ரூட்டட். தே லவ் டு வாட்ச் மூவிஸ் இந்த தியேட்டர்ஸ். கத்தி கைத்தட்டி என்ஜாய் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸ் இன்னும் இருக்காங்க. அவங்களுக்கான நல்ல கண்டென்ட் வந்துச்சுன்னா அவங்க டெஃபினட்டாக they will flock the theaters and watch itன்றது is my idea. நீங்கள் நினைக்கிற மாதிரி த்ரில்லிங்காக நிறைய படங்கள் பண்ணுங்கள் இந்த ஜானர்லேயே. அண்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா வெற்றிகளும் உங்களை வந்து அடையணும்னு வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறோம். தேங்க்யூ ஸோ மச்.